வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த க்ரோக் இருக்குல்ல ப்ரோ, அதுக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் ட்விட்டர் ஃபுல்லாக தேடுது, அப்புறம் சும்மா போயிட்டு ஏதாவது வெப்பேஜ் எல்லாம் தேடுது, இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு வளம் வருது ப்ரோ. வந்துட்டு அங்கே ஏதாவது இருந்ததுன்னா சரி, இதை 10 வெப்சைட்டில் சொல்லிட்டாங்க, அப்போ ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும் போல. 10 வெப்சைட்டில் சொல்லியிருக்காண்டா இதுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கிட்ட வேறு ஏதாவது கேள்விலாம் கேட்டிங்கன்னா உடனே அப்படியா சொல்கிற அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு வந்துட்டு ப்ரோல இருக்குமோ அப்படிங்குது ப்ரோ ரிப்ளைல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏஐல இருக்கிற டேட்டா வேற நிறைய பேர் நம்புறாங்க. இதுதான் ஒரிஜினல் ப்ரோ, க்ரோக்கே சொல்லிருச்சு ப்ரோ அப்படிங்கிறானுங்க. இது ஆரம்பத்துல கூகுளே சொல்லிடுச்சுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி தெரிஞ்சுட்டு இருந்தாங்களே. அதான் கூகுள் தான் டேட்டாவெல்லாம் கொண்டு வந்து போட்டுரும். நீங்க அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது தெரியும், எவனோ ஒருத்தன் பால் எடுத்து மண்டல் அடிச்சு தலைவலிக்கும், லைட்டா தலைவலியா இருக்கு அப்படின்னு கூகுளில் போட்டா பெரியன் டியூமரான் பாரு அப்படின்னு வரும். அப்படி கூட வராதுங்க, அவனுக்கு சில பேர் காசு கொடுத்துருப்பான், அந்த ஆடை தான் முதல்ல கொண்டு வந்து காட்ட சர்ச் இன்ஜின்ல. ஏதாவது கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட யாரும் போய் ஆடு பெய்டு ப்ரமோஷன் யாராவது போய் பார்க்க போறாங்களா, ஆடிசன்ஸ் பார்க்க போறாங்களா, டக்குன்னு கிளிக் பண்ணிட வேண்டியதுதான். கூகுள்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு மேலே இருக்கும். இல்லை ப்ரோ, இது எதுக்கு கேட்டேன்னா, இன்னைக்கு காலையில் என்னாச்சுன்னா ஒரு ஃபோட்டோ ப்ரோ, அந்த ஃபோட்டோவில் வந்து 17 Pro Max இருக்குது, S25 Ultra இருக்குது, Vivo X200 Ultra இருக்குது, Xiaomi 15 Ultra இருக்குது, Oppo Find X8 Ultra இருக்குது. இந்த 5 ஃபோன் இருக்குது. அதில் பிக்சல் இல்லை, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் இதெல்லாம் தான் கேமரா ஃபோன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 5 ஃபோனை போட்டுட்டு க்ரோக் கிட்ட கேட்குறாங்க, இதில் இருக்கலே கேவலமான கேமரா ஃபோன் எதுவும் அதை ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே அது 15 Ultra தூக்கிட்டு. சரியா, நீங்க இந்த மாதிரிலாம் கிட்ட கேள்வி கேட்க கூடாதுங்க. நான் கேட்கல ப்ரோ, கேட்டிருக்காங்க. சரியா, 15 Ultra தூக்கிட்டு. இப்போ எனக்கு என்னன்னா, என்னடா சம்மந்தமே இல்லாமல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்னாச்சுன்னா, இருக்கிறதுலே கேமரால லோயஸ்ட் ஏஐ யூஸ் பண்றது யாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதே இமேஜுக்கு கிருஷ்ணா கேட்டு வச்சிருந்தான். சரியா, நம்ம டாக்டர். அதுக்கு பதில் வந்தது பாருங்க, நல்லா அப்படியே ஒரு நிமிஷம் அதை சொல்லுவாங்களே, கந்தர்வ கோட்டையே அசந்து போச்சு அந்த மாதிரி. ஐபோனு S25 Ultra குறுக்கால பிக்சல் 8 Pro, பிக்சல் 7 Pro இருந்தது. கொடுத்த இமேஜ்லயே இல்லையாடா, பிக்சல் எடுத்து உள்ள போட்டு வச்சிருந்தது. கேட்டா இந்த 3 போன் தான் ஏஐ ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுதான். இந்த 3 போன் ஆமா பிக்சல் ஏஐ ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுதான். சரியா, காம்படிட்டர்ல இல்ல ப்ரோ, எனக்கு என்ன டே அமெரிக்காக்காரன் யாரு க்ரோக்கே அமெரிக்காக்காரன். நீ பாரு, அமெரிக்காக்காரன் கம்பெனி எல்லாம் மட்டும் கரெக்டா லிஸ்ட் பண்ற. ஐபோன் இருக்கு, பிக்சல் இருக்கு, நடுவில் வந்து கொரியன், அவன் சாஃப்ட் அமெரிக்கன் S25 Ultraவும் உள்ள இருக்கு பாருங்க. மீதி எல்லாம் சைனீஸும் தூக்கிட்டான் ப்ரோ. சரி, நான் உடனே என்ன பண்ணேன், இருக்கல நல்ல கேமரா எதுவோ, இருக்கல சூப்பரான கேமரா ஸ்மார்ட் போன் எதுவோ அதை மட்டும் தூக்குன்னு சொன்னா, உடனே Vivo X200 Ultra ரிமூவ் பண்ணிடுச்சு அந்த லிஸ்ட்ல இருந்து. X200 Ultra தான் இருக்கலே மாசான கேமரா போனா. ஸோ இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், ட்விட்டர்ல என்ன டேட்டா இருக்கு, ட்விட்டர்ல எந்த போன் இருக்கலே பெஸ்ட்னு மக்கள் பேசுறாங்க, அதை பேஸ் பண்ணி அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது அப்படிங்கிறீங்க. ஆமா ப்ரோ, சொல்லுது. இப்போ ட்விட்டர்ல மட்டும் ட்விட்டர்ல இருக்கிற டேட்டா அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்குது. இப்போ நம்ம சுரேஷ் ப்ரோ என்ன பண்ணாரு, உள்ள பூந்து சரி பெஸ்ட் கேமரா போன்னா இதெல்லாம் தான் சொல்லுவாங்க, நீ என்ன அந்த போனை சேர்த்துக்கலன்னு ஒரு போனை சொல்றாரு. உடனே அது என்ன சொல்லுதுன்னா, உடனே போய் தேடிட்டு ஆஸ் பர் அதை இவர் கேட்கறது எப்படி, ட்விட்டர் இல்லாமல் எனக்கு பார்த்து சொல்லு, ட்விட்டர்ல மட்டும் நீ பார்க்காத. அப்போ உடனே ஆஸ் பர் யூடியூபர்ஸ் அண்ட் பிளாக்ஸ் லைக் அப்படின்னு சொல்லி ஜேசம் வரேனா அது இதுன்னு சொல்லிட்டு டிஎக்ஸோ மார்க் வரிசையா போடுது பேர்லாம். இவ்வளவு பேரும் சொன்னது படியில பார்க்கும்போது அப்போ வந்து இந்த போன் இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு. இது எது ஒஸ்ட் கேமரான்னு ரிமூவ் பண்ணிச்சோ 15 Ultra பேஸ். சரி, ஓகே. இப்போ மாத்தி மாத்தி சொல்லுது பாருங்க. மொத்தம் நான் இது எதுக்கு சொல்றேன்னா, போஸுக்கு நம்ம பசங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லா விஷயத்துக்குமே நேரா ஏஐ கிட்ட போறாங்க. இப்போ வெப் சர்ச் பண்றதை தாண்டி ஏஐ சர்ச் தான் எல்லாரும் ஈஸியா பண்றாங்க. ஏன்னா உங்களுக்கு வெப் சர்ச்ல என்ன எடுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஏதாவது ஒன்று தேடினேன் அப்படின்னா இருக்கிற எல்லா வெப் சோர்ஸோட லிங்கை தான் கொடுக்குமே தவிர, அதாவது சின்ன தமிழோட சோர்ஸ் வந்துடும். நான் தான் உள்ள ஓப்பன் பண்ணி படிக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டு படிக்கும் போது ஆத்தென்டிசிட்டி பார்த்துட்டு சம்மரைஸ் பண்ணலாம் ஏஐயோட ஹெல்ப்போட. ஏன்னா இப்போ அதுவும் ஆப்ஷன் இருக்கு, கூகுளே சம்மரைஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க டைரக்டாவே ஏஐ கிட்ட கேட்டனால அது என்ன பண்ணுது, இஷ்டத்துக்கு என்னமோ எந்த ரேங்கிங்ல எந்த ரேட்டிங்ல பண்ணுதுன்னே தெரியாது, இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதுவே ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஆனா அந்த டேட்டா ஆத்தென்டிக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது சும்மா நான் ரேண்டமா அள்ளிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்களே அதை திரும்ப ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுவே கன்ஃபியூஸ் ஆகும். ஆமா, அதுல அத்தென்டிசிட்டி இருக்காதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அது தெரியாதவங்களுக்கு தானே அது பிரச்சனை இருக்கு. இப்ப அந்த க்ரோக் இருக்குல்ல, பிரச்சனையா தானே, அது வந்து கோடிங். நீங்க தெரிஞ்சவரு, விஷயம் தெரிஞ்ச நீங்க போய் அதை என்ன நீங்க அதை டெஸ்ட் பண்றதுக்கா கேக்குறீங்க. விஷயம் என்னன்னே தெரியாத பசங்க எல்லாம் போய் அதை கிட்ட கேக்குறாங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. அது சொல்றத உடனே உங்க தேவ வாக்காத்துக்கு கிளம்பிடுறாங்களே. அங்கதானே இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு. விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் க்ரோக் கிட்ட பேசும்போது அது சொல்றதெல்லாம் தப்பா இருக்கடான்னு காரி துப்பிட்டு போயிடலாம். பட் பப்ளிக்ல இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியாதுல்ல. இப்போ டாக்டர் போய் கேட்கலாம் அதுகிட்ட, இந்த சர்ஜரிக்கு வந்து ஆக்சுவலா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்,
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு இவர் கேட்டாருன்னா டாக்டர் போய் கேட்டாருனாக்கா அவரெல்லாம் ஒரு டாக்டரே கிடையாதுங்க. குரோக்கை டெஸ்ட் பண்றதுக்கு ப்ரோ ஓகே. கேட்டாருன்னா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. என்ன தப்பா சொல்லிக்கிட்டு இருக்குது இது, ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி இனிமால இருந்து நிறைய விஷயங்கள் அது சொல்ல, இவருக்கு லைன் அப் தெரியும் ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும். அதுவும் முக்கியமா வந்து இப்போ சப்போஸ் இன்டெஸ்டைன் லெவல்ல வந்து சர்ஜரி பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் இன்டெஸ்டைனை எம்டி பண்ணணும், பேஷண்ட்டை சாப்பிட வைக்கக்கூடாது, அவங்க ஐவில மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு ரூல் இருக்கும். இது வந்து சப்போஸ் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து இது பாட்டு கொண்டு வந்து சொல்லிச்சுன்னா அப்போ என்ன ஆகுது? நான் இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு டாக்டர் அதோட ஆத்தென்டிசிட்டியை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அவருக்கு விஷயம் தெரியும் பண்றாரு. ஒரு பப்ளிக் எப்படி தெரியும்? இப்போ பப்ளிக் போயிட்டு ஒன்று கேட்கறான், எனக்கு வந்து இப்போ இன்டெஸ்டைன்ல ஆபரேஷன் நடக்க போகுது, இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லுன்னு சொல்லி இவன் கேட்டு அது ஒரு லிஸ்ட்டை சொல்லி அதுக்குள்ளே இவன் பீதியாகி ஐயோ எனக்கு இனிமேலாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் இவன் லிஸ்ட்லயே சொல்ல, இவங்க என்னவோ பண்ணிட்டாங்க, ஆக்சுவல் ப்ரொசீஜரே இவங்க தப்பா நினைக்கலாம்ல. ஆக்சுவலாக நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து விளைவிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஏஐட்ட கேட்கவே கூடாது. ஏஐட்ட நம்ம ரொம்ப ஃபன்னாக வேணால் விளையாடலாம் ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம ஹைக் மெசஞ்சர்ல இந்த நட்டாஷா லெவலுக்கு வச்சுக்கலாம் ப்ரோ ஏஐ. சரியா? அதை தாண்டி வந்து இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் அளவுக்கு வச்சுக்கலாம். எப்படி சொல்றேன்னா, அந்த டைமரை செட் பண்ணு, எனக்கு இந்த ரிமைண்டரை வை, இது நான் பண்ண. அது வந்து ஒரு டேட்டா அனலைசருங்க, நல்லா அனலைஸ் பண்ண டேட்டாவை. நான் அதை டேட்டா கொடுத்தா தான் அனலைஸ் பண்ணும். நான் கொடுக்கறது பூரா தப்பா கொடுத்துட்டு இருந்தேன்னா, நான் அதான் சொன்னேன், விட்டா கிரோக்கு நான் என்ன பண்ணலாம் தெரியுமா? ட்விட்டர்ல போயிட்டு ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு பே பண்ணி ஆளுக்கு ஒரு நம்மளால முடிஞ்ச மினிமம் அமௌண்ட்டை போட்டு நோபல் பீஸ் வந்து சிவபரணி ப்ரோக்கு தான் கிடைக்கணும், அவர் தான் பீஸ்க்காக ரொம்ப போராடி இருக்காருன்னு சொல்லி ட்வீட் போட வைக்கணும். ஃபுல்லாக சோர்ஸ் மாதிரி போட்டு இமேஜஸ் எல்லாம் எடுத்து போட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி ஹிந்து எல்லாத்தையும் இமேஜ் போட்டு அதையே ஏஐ வச்சு வேற ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணி க்ரோக்கில் ட்விட்டரில் ஃபீட் பண்ணிக்கினே இருக்கணும். ஒரு 10,000 போஸ்ட் கிட்ட வந்துருச்சுன்னா அது என்ன நினைக்கும்? அதுவே கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ யாராவது போயிட்டு நோபல் பீஸ் பிரைஸ் ரிலேட்டடாக 2026 யார் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு கேட்டால் அது என்ன சொல்லும்? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் அது. அதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, சும்மா இது சொல்றதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு இதுல வேற ஏதோ ஒரு நியூஸ் நடக்குது ப்ரோ. இப்போ ஏதோ ஸ்விஸ்ல எங்கேயோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததாமே, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும், உடனே அட் க்ரோக் இஸ் திஸ் ட்ரூ அப்படின்னு போடுவாங்க. இது நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் பல தடவை சொல்லிட்டேன் ப்ரோ. சும்மா க்ரோக் கிட்ட போய் இஸ் திஸ் ட்ரூ, இஸ் திஸ் ஒரு தடவை ஒரு மேஜர் நம்பி ஜெமினி கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்டலாம், பட் இவன்ட்ட கேட்கறது ரொம்ப ஒரு மேஜரா தான். ஆக்சுவலா வந்து கோடிங் தான் ப்ரோ உங்களோட மெயின் கான்சென்ட்ரேஷன் நினைக்கிறேன். க்ரோக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க இல்லையா, இப்போ நமக்கு கோட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா க்ரோக்ல கேட்டோம்னாக்கா அது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ப்ரோ. இப்போ அந்த இவ்வளவு ஏன் ப்ரோ திருத்தணி பக்கத்துல தானே நடந்துச்சு இப்போ இந்த இன்சிடென்ட், ஒரு பையனை போட்டு வெட்டி விட்டாங்கல்ல. ஆமா, ரீல்ஸ்க்காக. இப்போ அந்த கண்டென்ட்டை ஃபுல்லா வந்து இஷ்டத்துக்கு 22 அக்கௌண்ட்ல இருந்து 22க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்ல இருந்து இதுல அப்லோட் பண்ணிருக்காங்களா எக்ஸ்ல. ஸோ எக்ஸுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ அனுப்பியிருக்காமே, இந்த மாதிரிலாம் பப்ளிஷ் பண்றதுக்கு எப்படி விடலாம், நீங்க ரெகுலேட் பண்ண வேணாமா, இதெல்லாம் பார்க்க வேணாமான்னு. இப்போ என் கேள்வி என்னன்னா, இதை பத்தி தான் நான் சில வருஷம் முன்னாடி பேசியிருந்தேன், சோஷியல் மீடியால ரெகுலேஷன் வேணும்னு. அதுக்கு உடனே என் மேல கோவப்பட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னு வைங்க, ஃப்ரீடம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றீங்க, அது அவங்களோட ஃப்ரீடம், அதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ இவன் இந்த மாதிரி பண்றது கேட்டா அவன் ஃப்ரீடம்னுவான், வெட்டுறதே கூட அவன் ஃப்ரீடம் தானே சொல்லுவான், என் ஃப்ரீடம் நான் வெட்டுறேன் அப்படின்வான். கரெக்ட் தானே? ஆனா அது வந்து யாரையா பாதிக்க கூடாதுன்றது தான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் யாரோ ஒரு வடக்கு யூடியூபர் தான், கொஞ்சம் பெரிய ஆளு போல, அவர் போடுறாரு, என்னோட டிஎம் ஃபுல்லா நிறைய பொண்ணுங்களாம் வந்து மெசேஜ் பண்றாங்க, அவங்களாம் வந்து நார்த்தில் உள்ள பொண்ணுங்க போல, அவங்க மெசேஜ் பண்றாங்க என்னன்னா, என் இமேஜை ஃபுல்லாக, அதாவது அந்த பொண்ணோட இமேஜஸை, பொண்ணுங்களோட இமேஜஸை இப்போ இந்த ஏஐ வச்சுட்டு க்ரோக்கை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, பொண்ணோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும் ப்ரோ, நான் இன்னைக்கு கோயில் போனேன்னு ஒரு பொண்ணு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபோட்டோ போட்டிருக்கோம், குட் மார்னிங் அப்படின்னு போட்டு நான் கோயில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு வைங்க, அந்த இமேஜ் கீழே போயிட்டு க்ரோக் சேஞ்ச் திஸ் டு திஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், ஒரு மாதிரி அடல்ட் மாதிரி கண்டென்ட் இதை மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுன்னா சொன்னால் பண்ணிடுது ப்ரோ. இப்போ இதோடைய அந்த பிரச்சனைலாம் தெரியாமல் நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான வீடியோஸ் நான் பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்க அவங்க குழந்தைங்களா தான் இருக்கும், அவங்க பேரண்ட்ஸே என்ன பண்ணுறாங்கனாக்கா இப்போ ட்ரெண்டிங்கில் அது போயிட்டுருக்கு, அதனால வந்து ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடுற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, அதை எடுத்து இவங்க வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறாங்க, அது நிறைய வியூஸ் போகுது, லைக்ஸ் போகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டேஞ்சர் வந்து மக்களுக்கு தெரியல. இல்லை ப்ரோ, இப்போது ஒரு குழந்தை டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறது கூட எனக்கு ஓகேன்றேன். இல்லை, டான்ஸ் ஆடுறப்ப அந்த இமேஜை கொடுக்குறாங்களே, இல்ல அந்த குழந்தை எவ்வளவு தத்துரூபமா அது கிரியேட் பண்ணுது, அதுதான் கொஞ்ச நேரத்துல நம்மளாலே நம்ப முடியல, நம்ம கண்ணாலே நம்ப முடியல. கரெக்ட், அது ஏஐங்கிறத இப்ப நானே கொஞ்சம் உத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட், நானே என்ன எனக்கு வருத்தம்னு சொல்றேன் ப்ரோ. பட் இதே குழந்தைய ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் ரொம்ப பாசமா இருக்காங்க ப்ரோ, அந்த இடத்துல ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து இந்த அம்மா அந்த குழந்தைய கொல்ற மாதிரி அந்த குரூயாலிட்டி சொல்றேன் ப்ரோ. ஏன் அந்த தாட் வருது, ஏன் இப்படி ஒரு கண்டென்ட் அதை மாத்துறீங்க? இதே மாதிரி வந்து யாரோ ஒருத்தர் பாவம், அவங்க வந்து சோஷியல் மீடியால இதை வந்து நான் தப்புன்றேன். ஒரு டைம் வந்து நிறைய பேர் எப்படி பயப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆர்குட் ஃபேஸ்புக் டைம்லயே ஃபேமிலி போட்டோ எல்லாம் போட்டுறாரா, யாருனாலும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயந்தாங்களா இல்லையா? இத்தனைக்கு ஏஐ எல்லாம் பெருசா கிடையாது, மெனக்கட்டு உட்காந்து போட்டோஷாப்ல ஒர்க் பண்ணாதான் அப்பெல்லாம் மாத்த முடியுமே, அதுக்கே அப்ப பயந்தாங்க. இன்னைக்கு ஆனா அந்த அளவுக்கு பயப்படல, சரி பரவாயில்ல, அந்த அளவுக்கு தைரியமா இருக்காங்க. பிளஸ் இதெல்லாம் என்ன நடந்தா எனக்கு என்ன அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவா இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா
அந்த இடத்துல அவங்க வந்து அவங்க இமேஜை ஷேர் பண்றதுனால 4 பேர் குடிமுழுகு தானே இல்ல. ஆனா இவனுங்க தேவையில்லாம ஏஐ வச்சு அந்த இமேஜை ஃபுல்லா மாத்தி அவங்களோட லைஃபையே வந்து சதைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்றது வந்து தப்பு தானே. இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குங்கிறேன். அப்ப இந்த இடத்துலயும் ஒரு ரெகுலேஷன் வேணும்ல ப்ரோ. இதுல என்னன்னாக்கா இப்ப அப்லோட் பண்றாங்க இல்லையா, அவங்க இதுக்கு தயாரா இருந்துட்டு தான் அப்லோட் பண்ணணும். நீங்க இப்ப அந்த சொல்றீங்கல்ல, மாதிரியான ஒரு பிராட் அந்த ஒரு மைண்ட் செட் வேணும். கரெக்ட் ப்ரோ. இதுல வந்து பிரச்சனை வரும் இல்ல அப்படிங்கிற. இல்ல இது கரெக்ட். நீங்க சொல்றது வந்து 100% கரெக்ட். இந்த விதத்துல நம்ம வந்து இவங்களை சொல்றதெல்லாம் ஓகே தான். இது எனக்கு எந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் உருவாக்குதுன்னு சொல்றேன் ப்ரோ. இந்த பக்கம் லைட்டா அப்படி லீன் பண்ணா வேற ஒரு இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி ஃபீல் ஆகுது. எப்படி சொல்றேன்னா, இப்போ இந்த மாதிரி அப்லோட் பண்ண இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுதுன்னு வைங்களேன். பட் இந்த இடத்துல குரோக் வச்சு இந்த மாதிரியான இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்கே நான் வந்து கொடுத்தேன்னா குரோக் ஒர்க்கே ஆகாத மாதிரி தான் சிம்பிளா முடிஞ்சிடும். ஆமா, சிம்பிளா இருக்கும். எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். அடுத்து என்ன சொல்ல வரேன்னா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சின்ன வயசுல எல்லாருக்கும் வரக்கூடிய ஹார்மோனல் ஃபேக்டர் தான் அது. ஏதோ ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணுதுன்னு ஒன்று 13 வயசு பையன் 14 வயசு பையன் இந்த மாதிரி பசங்க ப்ளஸ் அதே மாதிரி பொண்ணுங்க வந்து யாரோ ஒரு பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான் அவன் மெசேஜ் பண்றான்னு சொல்லி இவங்க ரிப்ளை பண்றது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். என்ன ஆகும்னா கடைசியில் அது வந்து ஹேக்கர்ஸ் இவனுக்கு மெசேஜ் பண்ணி கடைசியில் அந்த பையனை நியூடா நீ வா நானும் நியூடா வரேன்லாம் சொல்லி பொண்ணு தான் பேசுதுன்னு நினைச்சா அந்த பையனும் நியூடா வந்து அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சு அப்புறம் குடும்பத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லி கையில் இருக்க காசை உருவி அப்புறம் அந்த பிள்ளைங்க சூசைட் பண்ணி இந்த இடத்துலயும் நான் சொல்ல முடியாதுல்ல. நீ இப்போ இன்ஸ்டாகிராம் இதுலலாம் இருந்தேன்னா இந்த மாதிரியான ஹேக்கர்ஸும் வருவாங்க. நீ உன்னோட வெக்கத்தை தொடச்சு போட்டுட்டு இருக்கணும். நடந்தது அது வேற, அது இன்னும் கொடுமை. அது வேற இது வந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ப்ரோ. இப்போ நான் என்ன சொல்றேன், அப்போ இதையும் வந்து இன்ஸ்டாகிராம் போனியா யாராவது ஒரு பொண்ணு நினைச்சு நீ ஏதோ ஒரு ஐடியோட பேசுனியா நீ வந்து சப்போஸ் இந்த மாதிரி இருந்தனா லைஃப்ல வந்து நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறது வந்து பாசிபிள் தான் தெரிஞ்சிருந்துக்கு அப்படின்னு சொல்ல முடியலன்ற. அதையும் அப்போ சரி நான் அப்போ அப்படி டேக் இட் ஈஸியானா அப்போ எனக்கு என்னமோ தோணுதுன்னா, இப்போ ஒரு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பார்வையை நான் சொல்றேன். இப்போ எல்லாமே ரொம்ப அப்படி எக்ஸாஜரேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. முன்னாடிலாம் வந்து நியூ இயர் இருக்கும். நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்குனாக்கா பீச்சில் நடக்கும். யாரோ ஒருத்தர் வந்து கச்சேரி வைப்பாரு, ஏதோ ஒரு 4-5 பேர் போவாங்க. ஆமா, எங்க வீட்டுல நான் அலோவ் பண்ண மாட்டேன். கேளுங்க, அப்படிதான் இருந்தது நிலைமை. இப்போ என்னன்னா கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி நடத்துது. சில முக்கிய இப்போ எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் வந்து நடத்துது அந்த ஃபங்க்ஷனை. கூட்டம் அல்ல போதுங்க. அதுல ஏதோ ஆக்சிடென்ட்டுங்கிறானுங்க. நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தள்ளி திருவாரூர்லேருந்து வந்திருக்காங்க காரைக்காலுக்கு. ஏதோ ஒரு பொண்ணு வந்ததில் ஒரு லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அங்கே பாண்டிச்சேரியில் தான் யாரோ சௌரியரி குச்சி போகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு மக்கள் வந்து அதிகமாக கூடுனாக்கா அந்த பிரச்சனை வந்து வருது. இப்போ இவங்க ஏன் இந்த இடத்துல கூடுறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ரீல்ஸ் போடுறதுக்கு தான். ஃபோட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும். நான் இந்த இடத்துல இந்த ஸ்பாட்டில் இதை பண்ணினேன் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி ஒரு நடிகர் வராரு, அவர் வந்து பொலிட்டிஷியனாக வராரு அப்படிங்கும்போது இப்போ நம்ம இதை வந்து பேசுகிறோன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. அப்போ வந்து அவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதில் வந்து உண்மையிலேயே அவரை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தவங்களோ, உண்மையிலேயே அரசியலில் ஆர்வம் இருந்து வந்தவங்களோ, இவங்கள காட்டிலும் அந்த ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் வராங்கங்கிறாங்க. கரெக்ட். இப்போ அவங்களே பயப்படுறது அதனால தான். ஒரு காலத்தில் மக்களோட மிங்கிள் ஆக முடிஞ்சுது. ஒரு பெரிய நபர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வராருன்னு வச்சிங்களேன், மக்களோட மிங்கிள் ஆவாங்க. அப்படியே கையை தட்டிகிட்டே அப்படியே போயிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் இப்பயும் அப்படி நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஒரு சிலரால் இப்போ முடியல, ஒரு உச்சத்தில் இருந்துட்டு ஒரு புகழோட உச்சத்துலேருந்து வர முடியலன்னா காரணமும் இதுதான். வந்தாக்கா அதை இப்படி ஃபோன் எடுத்து வச்சு இப்படி எடுத்துடுறாங்க. சிவகுமார் ஃபோனை தட்டி விட்டார், ஓகே, அதுக்கு 1008 கான்ட்ரவர்சி வந்துச்சு. பட் இப்போ என்ன நிதர்சனமாக நடக்குது, அது தப்புன்னு அப்போ எல்லாம் டிபேட் பண்ணாங்க. இப்போ யாராவது ஒரு நடிகர் இப்படி போய் நின்னாருன்னு வச்சிங்களேன், நிற்கக்கூட வேணாம், அவர் சும்மா கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு போகிறாருனாக்கா இப்படி வச்சு இப்படி ஒரு வீடியோ எடுத்து அப்படியே ஃபோட்டோ எடுத்து போடுறது தான் இருக்குது. ஏர்போர்ட்டில் அவர் நடந்து வராருனாக்கா அவர் நடந்து வரும்போது உங்களோட முகத்தையும் காட்டிட்டு இப்படி வீடியோ எடுக்கிறது தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து நார்மலைஸ் ஆயிட்டுங்கிற. இப்போ எல்லாருக்கும் ரீல்ஸ் போடணும்னு ஆசை வந்துட்டு அது போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ப்ரோ. போடலாம், அதுதான் சொல்றேன். எல்லாரும் பிசினஸ்க்குள்ள வராங்க. ஆக்சுவலா கம்பெனி இதுதான் வந்து அடுத்த இதுன்னு தெரியுது. இல்ல கரெக்ட் ப்ரோ. ஆனா இப்படி ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, இந்த ரீல்ஸ் போட்டால் பெரிய விஷயம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்கல்ல, அதுல இருந்து அவங்களை வெளில கொண்டு வரதுக்கு எந்த வகையில நம்ம எஜுகேட் பண்ண போறோங்கிறேன். அது ஒண்ணுமே இல்ல, அது நிரந்தரமும் இல்ல, அது நீ வந்து பப்ளிக்ல போட்டாதான் நீ பெரிய ஆளுனும் கிடையாது அப்படிங்கறத நம்ம எப்போ புரிய வைக்க போறோம். எஜுகேட் பண்ண கம்பெனியே விட மாட்டாங்களே. இப்போ ட்விட்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அவனே தான் சொல்கிறானே, நீங்கள் அதை ஃபுல் டைம் ஜாபாக எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி யங்ஸ்டர்ஸ்ட்டாக சொல்கிறான். அது லாஜிக்கே இல்லை ப்ரோ. இந்த மாதிரியான ஒரு மனநிலையிலேருந்து அவங்கள யாராவது எஜுகேட் பண்ணதானே நல்லா இருக்குங்கிறேன். அவங்க லைஃபே தொலைக்கிற அளவுக்கு இருக்கு ப்ரோ இது. அதே மாதிரி இந்த ட்விட்டரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ன்ற அளவுக்கு சொல்கிறான்ல, அங்கே அவங்க எதையுமே கற்றுக்க முடியாது ப்ரோ. சும்மா உரண்டு எழுத்துட்டு இருக்காங்க ப்ரோ ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும். அப்புறம் சும்மா மீம் எடுத்து போடுறாங்க. ஆனால் அதனால தான் அவனுக்கு ரெவன்யூ கிடைக்குது. அது கரெக்ட் ப்ரோ. அவன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான். பட் நம்ம நாசமாக போகிறோங்கிறத அப்போ எப்போ ரியலைஸ் பண்ணுறது? அதுதான் இப்போ என்ன நடக்குதுனாக்கா, பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. டாஸ்மாக்கும் இதே ஆங்கிள் தானே வருது. அப்படி பார்த்தா எல்லாம் அப்படி தான் வருது. நான் என்ன சொல்றேன், நல்லது பண்ணியும் பிசினஸ் பண்ணலாம். நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன்,
அதுக்கு எதிர்ப்பா நிறைய பேர் வந்து பேசுவாங்க. நான் என்ன சொல்றேன், என்னனாலும் பேசிட்டோம் ப்ரோ. எனக்கு அதை நினைச்சு வருத்தம் இல்லை. எல்லாருக்கும் இப்போ நம்ம நல்லது சொன்னாலும் அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு கேங் இருக்கும், கெட்டது சொன்னாலும் அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு கேங் இருக்கும். என்ன நம்ம சொன்னாலும் அதுக்கு எதிர்கருத்து வரதான் செய்யும், அது எனக்கு தெரியும். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றது இதுதான். நம்ம ஏதாவது ஒன்று பண்றோம், நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன், அந்த ஆக்ஷன்னால 4 பேருக்கு நல்லது நடந்ததுன்னா ஓகேங்கிறேன். அதே ஆக்ஷன் 4 பேரை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா நாட் ஓகே அப்படிங்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ ஏர்போர்ட்ல நான் இருக்கேன், ரொம்ப நேரமா நிக்கிறேன். ஏர்போர்ட்ல செடன்ட்ரியா இருக்கிற எல்லாரையும் வந்து யாரெல்லாம் மோட்டிவேட்டடா இருக்கீங்களோ வாங்க ஒரு வாக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு வாக்கிங் இனிஷியேட் பண்றேன். சுத்தி நடக்கிறதுக்கு அவ்வளவு இடம் இருக்கும் ஏர்போர்ட்குள்ளேயே. இதை பண்ணலாம். அதை விட்டுட்டு ஏர்போர்ட்லயே நான் வந்து ஒரு பெரிய டேப் எடுத்து உட்காந்துட்டு ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பக்கத்துல வச்சுட்டு பாட்டு மட்டும் போட்டுட்டு நான் பாட்டுக்கு இங்க பாக்குறதுக்கு அவ்வளவு லவுடா போட்டேன்னா அதையும் நான் பண்ணலாம், போர் அடிக்குதுன்னு. ஆனா அது எவ்வளவு பேரை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறேன். ஆமா, அந்த வரட்டும், யாருனாலும் நடப்போம். இதுதான் இப்போ வந்து சுய உரிமை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சுய உரிமைனாக்கா அவன் வாழ்க்கையை வாழ்றான், நீ ஏன் குறுக்க போடுற அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மற்றவங்களை பாதிக்கிறது. இப்போ சொன்னீங்களா அந்த வார்த்தையை தான் நான் கேட்குறேன். அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ட்டான் ப்ரோ. அவன் எப்படினாலும் வாழ்ட்டான், எங்கனாலும் போய் வாழ்ட்டான். செவ்வாய்க்கிழமை கூட போட்டோம். நீ பண்றான், நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற வீட்டுள்ள வெளியில வர பப்ளிக்ல நீ வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குறீல, அதுதான் பிரச்சனையா இருக்குங்கிற. இது வந்து பப்ளிக்ல நீ ஒரு மாற்றத்தை உருவாக்கு, அது பாசிட்டிவா இருக்கட்டும். அது நல்ல மாற்றமா இல்லையே. இப்போ நீங்க ரன்னிங் போறீங்க, நீங்க அங்க காரைக்கால் ஸ்டேடியத்துல வாக்கிங் போவீங்க, ரன்னிங் போவீங்க. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாரையா நீங்க இன்வைட் பண்ணி ஒரு 10 பேரை நீங்க அன்னைக்கு போக வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போனதில் அவங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, வெளியே போக மாட்டான்டி, அதிசயமா இருக்கு, போய் இன்னைக்கு கிரவுண்டுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான், வேர்வெல்லாம் வந்திருக்குடி அவன் மேல அப்படின்னுவாங்க. இது வந்து ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ்ங்கிறேன். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கும்போது அது செம. அதை விட்டு வாங்க எல்லாரும் காரைக்கால் ஸ்டேடியம்ல ஒரு 10 பேரை கொண்டு அதுக்கும் வீட்டு விட்டு எல்லாம் வருவாங்க தான். பட் இதுல எதுல என்ன இம்பாக்ட் இருக்குன்னு இருக்கு இல்லையா. பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அவன் வந்து பிசிக்கலா ஆக்டிவ் ஆகிறான், மைண்ட் ட்ரிகர் ஆகுது, பிளட் அதிகமா ஃப்ளோ ஆகுது, பிரெயின் ஆக்டிவ் ஆகுது, நல்ல விஷயங்களை யோசிக்க முடியும். பட் இதுவே வந்து இப்படி மாறினா ஆகும், மட்டையாயிடுவோம், மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் இப்போ ஏஐல வந்து அத்தென்டிசிட்டியை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது வந்து ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இதை வந்து ஒஸ்ட்டுன்னு தெரியாமல் ஒரு சிலர் அதை யூஸ் பண்ணி அது மூலியமா பாதிப்படைகிறது மனவேதனையாக இருக்குது. ஆமாம். ஸோ ஏஐ வந்து நீங்கள் முழுசாக நம்பாதீங்க. அது வந்து நம்ம வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகிறது கிடையாது. நானே நிறைய முறை பேசியிருக்கேன். ஏஜிஐ, அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸை பற்றிலாம் கூட நம்ம சமயத்தில் பேசுகிறது உண்டு. இப்போதைக்கு எனக்கு தெரிய வந்த ஒரு உண்மை என்னன்னாக்கா, அது ஏஜிஐங்கிற அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு பபுள் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உண்மைதான் ப்ரோ. இது ஒரு பிஸ்னஸ் கீவேர்டு ப்ரோ. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஏஐ கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னாக்கா உடனே மக்கள் மத்தியில் அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் உருவாகுது. இந்தியாவில் அது ஒர்க் அவுட் ஆகல, அது வேற விஷயம். ஏஐ டூத் பிரஷ்னா கூட விற்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஏஐன்னு போட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துலயும் ஏஐன்னு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம் இந்தியாவிலே வரும், ஃபியூச்சர்ல வரும். இப்போதைக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனால் இப்போ ஏஐங்கிறது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை பயன்படுத்தி செல்போன் விற்க முடியுது. இப்போ இவன் சாம்சங் விற்கும் போதே நாங்கள் வந்து ஏஐ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த S24 அல்ட்ராவுக்கு அவ்வளோ ப்ரைஸை ஏற்றி வச்சான். ப்ரைஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருந்தான். ரெண்டாவது அதிகமாக பேசுனது இந்த இருக்கிற அந்த சாஃப்ட்வேர் ஃபீச்சரை பற்றி தான். ஏஐ இருக்குது, கேலக்ஸி ஏஐன்னு சொல்லியிருந்தான். ஸோ அந்த மாதிரி ஏஐங்கிறத யூஸ் பண்ணி நிறைய பேர் பொருள் விற்கிறாங்க, நிறைய கம்பெனிஸ் வந்து வளருது. அதுக்காக தான் அது யூஸ் ஆகுதை தவிர்த்து அது வந்து ஒரு ஜென்ரல் யூஸருக்கு ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. உண்மைதான் ப்ரோ. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சினி ஃபீல்டில் இப்போ வீடியோ எடிட்டிங்க்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கே வரும் ப்ரோ. இப்போ நம்மளே கிரியேட் பண்ணணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணுறோம்னா இப்போ இங்கே பிரச்சனையே அடுத்த பிரச்சனை அதுதான் ப்ரோ. என்ன கண்டென்ட் நீ கிரியேட் பண்ணுறது, எந்த விதத்தில் எல்லாருக்கும் யூஸ் ஆக போகுது. ஸோ அதையும் நம்மளை யோசிக்க வைக்குதுங்கிறேன். இப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி எதாவது கிரியேட் பண்ணுறாங்களா, ஐம் ஹாப்பி. ஒரு சிலர்லாம் டப்பிங்லாம் பண்ணி செம்ம ஃபன்னாக பண்ணுறாங்க, அந்த அனிமல்ஸ்லாம் வச்சு பார்த்துருப்பீங்க நீங்களும். ஸோ அதெல்லாம் கூட ஓகே. பார்க்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்குல்ல, இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு மொழியில் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அந்த பீப்புள்ஸ்குள்ளேயே அதே மாதிரியான கண்டென்ட்டை சுற்றி எல்லாரும் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ரீல்ஸை பார்த்துட்டீங்க, இல்லை ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே அப்படியே செட் ஆஃப் வீடியோஸாக வருது. ஆமாம். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏன் இதெல்லாம் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அல்காரிதமும் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஆமாம், அதை நான் உத்து பார்க்கும்போது நல்லா யோசிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பொதுமைப்படுத்துகிறாங்களோன்னு தோணுது. ஏதோ உன்னதமான செயல், ஏதோ ஒரு இது வந்து காமனான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவங்க கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது நல்லதாக இருந்தால் ஓகே, ஆனால் நல்லதாக இது வரைக்கும் வந்திருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது வரைக்கும் டெக்னிக்கலாக அதை டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் எதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மண்டே பிடிப்பிச்சு வேண்டியது. உண்மைதான். இது யாருக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குனாக்கா, அதை பயன்படுத்தி பணம் ஏர்ன் பண்ணி ஒரு உச்சத்துக்கு போனவங்களுக்கு அது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. அது இதே கட்டத்தில் நம்மளும் அவனே அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். ஆமாம்,
அவங்களே வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா, நம்ம சொல்கிறது வந்து ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் சைடு தான் நம்ம அதிகமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் வந்து நம்ம ஐவரி கோஸ்ட் இருக்கு, ஐவரி கோஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன நாடுகள்லாம் நிறைய இருக்கு, கானாலேருந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அமெரிக்கன் பீப்புள்ஸ் இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் வந்து வீடு வாங்கிட்டு அங்கே வந்து போய் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் அவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிலிக்கான் வேலியில் இருப்பான், சிலிக்கான் வேலியில் அவன் கம்பெனி இருக்கும், நம்ம எல்லாம் சிலிக்கான் வேலி அங்கே போகணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மோட்டிவாக வச்சுருக்கோம். பட் அவன் என்ன பண்ணுறானாக்கா பெரிய நிறுவனங்களை உருவாக்கிட்டு பேட்டன்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ரெவன்யூ அவன் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவன் போய் அவனுடைய லைஃப்பில் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறான். நிறைய பேர் அப்படி என்னால் பார்க்க முடியுது. அங்கே போய் நிறைய அந்த கிளைடர்ஸு, ஏரோ கிளைடர்ஸு, அங்கே போய் வேலைக்கு ஆட்கள் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. உண்மைதான். ஸோ அந்த மாதிரி அவங்க இதுக்கு அதாவது நம்மள வந்து ஏதோ ஒரு விஷயம் தான் எதை இவ்வளோ நாளாக தேடி போனோமோ அதை விட்டு தான் எல்லாரும் ஆக்சுவலாக விலகிட்டு இருக்காங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. நானே ஏன் இப்போ வந்து இன்டர்நெட்டில் முதல்ல பிளாகிங்லாம் பண்ணோமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமையெல்லாம் வந்து வந்துருக்குது. சில நேரம் தோணும், இது ஏன் நம்ம பண்ணணும், இது தெரிஞ்சுக்காமே இருந்துக்கலாம், ஏன் நம்ம இவ்வளோ விஷயங்களை எதுக்கு யோசிக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த சைபீரியன் ஐ ப்ரெஷரையும் மேஸ்க்ரீன் ஐ ப்ரெஷரையும் எடுத்து நம்ம எதுக்கு உத்து கவனிச்சுட்டு இருக்கணும், நமக்கு எதுக்கு அந்த ராஸ்பி வேவ்ஸை நம்ம ஏன் பற்றி இது பண்ணோம், எம்ஜிஓவை பற்றி நம்ம எதுக்கு பேசணும், இவ்வளோ விஷயம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தோணும். இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால தானே நமக்கு பார்க்கணுன்னு தோணுது. ரேடார் இமேஜஸை உனக்கு வந்து பார்க்க தெரிஞ்சதுனால தானே நீ அதை வந்து இங்கே பக்கத்தில் ஸ்டாம் இருக்கா, வானம் இருட்டுதா, எப்போ மழை வரும்லாம் பார்க்க தோணுது. அது தெரிஞ்சிக்காமே இருந்துக்கலாம்ல. இப்போ நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, தெரியாதவங்க தானே ரோட்டில் நடமாடிட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் அவங்க எதையோ நோக்கி ஓடுறாங்கல்ல. இப்போ நம்ம உட்காந்துட்டு பார்க்கும்போது அந்த ரேடார் இமேஜஸில் ஆஹா வானம் இருட்டுதா, எங்கே இருக்குன்னு பார்ப்போம், டக்குன்னு அந்த ரேடார் இமேஜஸ் எடுத்து பார்த்துட்டு ஓ வின் ஸ்பீடு இப்படி இருக்கா, வின் டைரக்ஷன் எப்படி இருக்குதா, ஓ இது யூஎஸ்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் எதுக்கு நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு தோணும் சமயத்தில். இல்லை இது 4 பேருக்கு பயனடையுது அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சதே ஹெல்ப் ஆகிடுது. ஓகே, இதெல்லாம் இல்லாத வேற எதையோ யோசிச்சுட்டு இருந்தாதான் இது இன்னும் இதுவே எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இதாகுது இல்லை, ஒரு விரக்தி வருது இல்லை, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணிடும். இதுவே இப்படி இருக்கும்போது வேறு சில தவறான வழிகளில் போயிட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திருத்தணி இன்சிடெண்ட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப வெக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறதுக்கே எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது. கரெக்ட். அது எப்படி ஒருத்தனை பயமுறுத்துறதுக்கு, இப்போ நம்மளும் போகிறோம், இப்போ ஒருத்தனை பயமுறுத்தி அதை ரீல்ஸ் போடுவாங்களாம், அது எப்படி, அது இதெல்லாம் வந்து நியாயமா சொல்லுங்க? இல்லை இதில் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததை நினச்சி தான் நம்ம வெக்க பண்ணணும். ட்விட்டரை போயிட்டு இந்த வீடியோ ஏன்டா அப்லோட் பண்ண விட்டேன்னு கேட்டால் கரெக்ட் தான், அது நீங்கள் எப்பயோ கேட்டிருக்கணுமே. அப்படி பார்த்தா நான் அதுதான் சொல்கிறேன், க்ரோக் இஷ்டத்துக்கு எல்லாரையும் மார்க் பண்ணி பிட் இமேஜ் மாதிரி மாற்றிட்டு இருக்கு. இல்லை க்ரோக் வந்து அவங்க ட்விட்டர் இந்த எக்ஸ் இருக்குல்ல, அவர் சொன்னதே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னாக்க எது இதில் லிமிடேஷன் இருக்கணும்ல. இதை தானே ஒரு ரெகுலேஷன். அதை நான் சொன்னதுக்கு உடனே என் ஃப்ரீடம்க்கு எதிராக வரியான்னு வேற கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா கடைசியில் எல்லாருக்கும் புரியுதா, எந்த இடத்துலையும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருந்தால் தான் லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். அதை விட்டு இஷ்டத்துக்கு ஸ்பீடாக போயிட்டே இருந்தா. அதுக்கு தான் மஸ்க் மாமாவுக்கு வச்சார் எங்கள் தலைவர் ஆப்பு. என்ன ஆப்பு ப்ரோ வச்சிருக்காரு? இல்லை அவரை துரத்தி விட்டார்ல மெகால இருந்து. அப்படி வரீங்களா? ஆமாம், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மகாவா மெகாவா, சரி அதுல துரத்தி விட்டாரு. துரத்தி விட்டது இப்ப அதுக்கு பின்னாடி 1000 கதை இருக்கலாம் ப்ரோ. இவரு பக்கம் பல அசிங்கமோ இல்லன்னு கிடையாது, மாத்தி அசிங்கம் பிடிச்சவனுங்களா தான் இருப்பானுங்க. அது வேற விஷயம். எனக்கு என்னன்னா நம்ம ஊர்லயே ஜோக்கா இருக்குங்கிறேன். நம்ம ஊர்லயே என்னடா ஒரு சில விஷயங்களை இவங்களே ஊக்குவிக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா ஒரு சில விஷயங்களை பார்த்தா இவங்களே கண்ட்ரோல் பண்றேன்றானுங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் எதுவுமே கண்ட்ரோல் ஆகலையே. இல்ல சொல்றாங்கல்லன்றேன். நியூ இயர் அன்னைக்கு பயங்கரமான சத்தம். என்னன்னு வெடி வெடிக்கிறது கூட ஓகே, பார்ல அவ்வளவு சத்தம் கேக்குது. சவுண்டு. ஆமா, எலைட் பார் அதெல்லாம் ப்ரோ. அது வேற சொல்ல வந்தேன். நான் வந்து என் லைஃப்லயே ஒரே தடவை காலேஜ் டேஸ்ல தான், காலேஜ் டைம்ல நைட்டு முழிச்சிருந்து சன் டிவி ஓபன் பண்ணி அதுல வந்து கவுண்ட் டவுன் ஓடிட்டு இருந்தது. கரெக்டா 1 மினிட் முன்னாடி கவுண்ட் டவுன் வர ஆரம்பிச்சு. 60, 59 அப்படின்னு ஓடி ஹாப்பி நியூ இயர்னு போட்டு அப்புறம் கமல் வந்துட்டாரு, ஹாப்பி நியூ இயர் அந்த பாட்டு பழசு. அதெல்லாம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். நீங்க சொல்றது 2008, நான் சொல்றது நான் இப்போ வந்து 90sல இருந்து நான் சொல்றேன். அப்போ என்னன்னாக்கா 1 மணி நேரம் தான் அந்த ப்ரோக்ராம். நியூ இயர்க்குனாக்கா ஸ்பெஷல். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி வந்து ஒரு ஃபுல் டைம் இது கிடையாது. அப்போதான் வந்து அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சேட்டலைட் சேனல்னா சன் டிவி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எப்படின்னாக்கா ஃபுல் டைம் கிடையாது, சண்டேஸில் மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். அப்படி தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ஆரம்பிக்கும். அது வந்து ஈவினிங் சேனல் தான், அது சாயந்தர நேரம் 6 to 8, 6 to 9 அந்த டைம் தான். இப்போ இந்த நியூ இயர் டைமில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சிகள்னு போட்டு 12 மணிக்கு அப்போ யாருன்னா ஜான் பீட்டர்னு ஒருத்தர் இருப்பார், ட்ரம்ஸ் தட்டிட்டு இருப்பாரு. அவர் தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. அவர் நடுவில் யாருமே மதிக்கல. இந்த இது இருக்குல்ல, என்ன ஒரு பாட்டில் ஆடுவார்,
நாங்கள் ஜீன்ஸ் பேண்ட்டு தான் போட்டாக்கான்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆமாம் ஆமா, ஓகேவா? அதை இப்போ அவர் ஸ்டேஜில் அடிக்கடி பாடுறதை நான் வந்து பார்க்குறேன். புக்கு ரயிலு, சிக்கு புக்கு ரயில். ஆக்சுவலாக ஜான் பீட்டருங்கிறவர் வந்து அப்போ சன் டிவியில் அந்த நிகழ்ச்சியெலாம் நடக்குதுல்ல, அந்த நியூ இயர் நிகழ்ச்சி, அதில் நைட்டு ட்ரம்ஸ் வச்சுட்டு இருப்பார் 10 மணிக்கு டும் 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 டும்னு அடிச்சிட்டு இருப்பார். அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். மங்கள இசை போடுவாங்க ஒரு 4 மணி 5 மணினா மங்கள இசை. அதுக்கப்புறம் அந்த பரிசுலாம் இருக்கும், போட்டி நடக்கும். ரவி என்ன வருது என்னது ஒரு இப்போ ஆமாம். அப்போ இதில் வேறு மணிலாவில் வேறு உட்காந்துருப்பாரு. ஏன்னா இங்கே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அவர் மணிலாவில் ஏன் அப்போ போய் உட்காந்துருந்தாருன்னா காரணம் இதுதான். அவர் படித்ததே பிலிப்பைன்ஸ்னு நினைக்கிறேன். ரவி பெர்னார்டு தான் அப்போ வந்து இருந்தார். அவர் மணிலாவில் போய் உட்காந்துருப்பார். அங்கேருந்து தான் வந்து இங்கே லைவாக வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இப்போ வந்து எங்கேருந்து வேணாலும் நம்ம எதை வேணாலும் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் லைவாக. கரெக்ட். டெக்னாலஜி எவ்வளோ மாறிட்டு பாருங்களேன். இல்லை அது ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது ப்ரோ. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகிடுச்சுன்னா, அதை சொல்லுவாங்கள்ல ப்ரோ, ரொம்ப ஆசைப்பட்டு தேடி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது மேலே ஒரு ஒர்த்து இருக்கும். இப்போ வந்து ஒளி மொழியம் மாதிரி சொல்லுவோம். அதை பார்த்துட்டு இதை பார்க்கறதுக்கு நமக்கு பிரமிப்பாக இருக்குது. பட் இதையே பார்த்து வளர்ந்த ஒரு குழந்தைக்கு இதை புரிய வைக்கவே முடியாது. நாங்கள் அப்படி இருந்தோம்னாக்கா அது வந்து பூமர் டாக் ஆகிடும். பூமர் டாக் ஆகிடும். பட் நான் அதுக்கு தானே சொன்னேன், அப்போ எனக்கு அது மெமரியாக இருக்குது ப்ரோ இன்னி வரைக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ஓடிடி ஆப்பில் நம்ம ஒரு படம் பார்க்குறோம் ப்ரோ. நான் ஓடிடி ஆப்பே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆளு. அப்போ எனக்கு அதெல்லாம் வந்து ஞாபகமாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, பார்க்கலான்னு ஆரம்பத்தில் வருவேன்ல, அப்போ ஒரு பெரிய டிவி ஒன்று இங்கே இருக்கும். டிவியில் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். டக்குன்னு அப்படியே கம்ப்யூட்டர் தட்டி. இப்போதான் ஒரு கேள்வி, அது என்ன ஆயிடுது, இத்தனை ஓடிடியில் பார்க்குறோம்ல, அது எனக்கு ஒரு மெமரியாகவே போய் உட்கார மாட்டேங்குது. ரீசன் என்னன்னா, அது என்னோட டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. 10 நாள் முன்னாடி நான் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணேன், ப்ரஷ்ல எவ்வளோ வச்சேன்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா சொல்லுங்க. இதுவே வருஷத்துக்கு ஒருக்க தான் பல்லு விளக்கணும் இங்கே வரேன், சும்மா சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு அது ஞாபகம் இருக்கும்ல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வெள்ளிக்கிழமையான ஒளி மொழியம் பாக்குறது, இல்லாட்டி அந்த டைம்ல ஒன்ன பாட்டு அப்படிங்கிறது ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா, நான் ஒளி மொழியம்ல என்னென்ன பாட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணணும், உடனே இப்ப நான் வந்து டப்புன்னு பாட்டுனா வந்துடும் எனக்கு. அதனால அது வந்து நான் எப்ப கேட்டேன், எப்படி கேட்டேன், எத்தனை தடவை கேட்டேன், அதெல்லாம் வந்து உண்மைதான். எனக்கு சின்ன வயசுல அந்த எல்னினோ பத்தி இப்ப சொல்லுவாங்க. எல்னினோவின் தாக்கத்தினால், அதாவது அதனாலதான் இந்த காலநிலை மாற்றம்லாம் நடக்குது அப்படிங்கறத நான் சொல்றது வந்து 90s இயர்லியர் ஸ்டேஜ்ல, 95 அந்த மாதிரி, அதுக்கும் முன்னாடியே கூட நான் சொல்றேன். 93 காலையில ஒரு நியூஸ் ஒன்று போடுவாங்க. அதான் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அப்பா பாப்பாரு, ஒரு இங்கிலீஷ் நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் நியூஸும் வந்து ஓடும். நீங்க டிடி சேனல், டிடியில அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, இந்த எல்னினோ என்கிற புவி இது வந்து பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போலேருந்து நானும் வந்து எல்னினோனா என்ன 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 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்தது உண்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அரை நிமிஷம், அதாவது அரை மணி நேரம் நியூஸில் சில வார்த்தைகளை கேட்கும் போது தான் அது மைண்டில் வந்து உட்காந்துது. இன்றைக்கி வந்து அந்த மாதிரி நமக்கு மைண்டில் போய் எதுவுமே உட்கார மாட்டேங்குதுங்கிறேன். ஆமாம், ஏன்னா அவ்வளோ பார்க்குறோம். ஆமாம், இதுக்கு தான் நம்ம அந்த இதையும் சொன்னோம், ஸ்க்ரீன் ரிட்டென்ஷன், அதாவது அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, அந்த ஷார்ட்ஸே ஓட்டுறாங்க. அவ்வளோதான், 10 செகண்டுக்கு மேலே ஒரு ஷார்ட்ஸே பார்க்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்தளவுக்கு அட்டென்ஷன் ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இதில் வந்து லைஃப்ல சைக்காலஜிக்கலாக என்ன சொல்றாங்கன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் ஷார்ட் ஆனனால அமைதியாக உட்காந்து டிசிஷன் மேக்கிங் போயிடுது. இப்போ ஒரு ப்ராப்ளம் வருது ப்ரோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடையில் சண்டைனா, ஏன் சண்டைன்னு சொல்லி அமைதியாக உட்காந்து யோசிப்பாங்க ஒரு டைம்லாம். இப்போ யோசிக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா, நெக்ஸ்ட் மூவ் ஆகி பெரிய ஃபயர் ஆகிடுது. அது இப்போ எல்லாமே ஆக்சசிபிளாக இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்யூஷன் வந்து இன்டர்நெட்டில் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு ஒன்று தெரிஞ்ச உடனே அவங்க உடனே இன்டர்நெட்டில் தான் அதையும் சர்ச் பண்ணுறாங்க. ஏஐட்ட கேட்குறாங்க என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ காலம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. பட் ஏஐ வந்து எனக்கு என்னமோ அது வந்து வளர்ச்சிக்கானது மாதிரி தெரியல. வளர்ச்சி வந்து சில இடத்துல இருக்கும், பட் நம்மளுடைய வாழ்க்கையை அதனால் மாற்றவே முடியாது. அதான் வளர்ச்சினா இப்போ நம்ம எம்மானுவல் ப்ரோ சொல்கிற மாதிரி எப்படி கூட யோசிக்கலாம். நானோ டெக்னாலஜி எங்கே யூஸ் ஆச்சுன்னா, மெடிக்கல் சயின்ஸில் பயங்கரமாக யூஸ் ஆச்சு. இப்போ ஆன்ஜியோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஏரியாவில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பட் மற்றபடி இப்போது இந்த மாதிரி ஏஐ சைடில் வரும்போதும் லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி, இப்போ குழந்தைங்களுக்கு எஜுகேஷனில் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவே நிறைய சொல்லிக் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஓகே. பட் எல்லா இடத்துலையுமே அதை வந்து கரெக்டானதான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. பார்ப்போம், செக் அண்ட் பேலன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. ஆமாம், இது வந்து இந்த ஒரு எபிசோடு வந்து பத்தாது, கண்டிப்பாக பத்தாது ப்ரோ. நிறைய டீட்டெயில்ஸ் நாங்கள் பேசுவோம் ப்ரோ, இன்னும் நிறைய பிரித்து நம்ம ஒவ்வொன்றா யோசிச்சு பேசலாம். மூளை ரிலேட்டடாக வந்து எப்படி பாதிப்பு ஏற்படுது, லைஃப் ஸ்டைல்ல எப்படி பாதிப்பு ஏற்படுது ஏஐனால, இதெல்லாமும் கூட பேசலாம். அப்படியே போனா எங்கேயோ போகும், அப்படியே போய் எங்கேயோ போயிடும். அது லைஃப், நம்மளுடைய நார்மல் லைஃப், அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த இதுவே மாறிடுச்சு. ஆமாம், வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. சரிங்க, இப்படியே பேசினா ரொம்ப வருத்தப்படுவோம். நாங்கள் வருத்தத்தை இங்கே நிறுத்திக்கிறோம். இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, இமானுவேல். பார்க்கலாங்க. பாய்.
வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.